சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மகளிர் அணி சார்பில் மகளிர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமை வகித்தார். கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிபெயர் தியாகிகளின் நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடனும் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மத சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றி. தமிழக வெற்றிக் கழகம் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் செல்வம் பேசும்போது சட்டமன்ற தொகுதி பெண்கள் பொறுப்பாளர் தனுஷ்மதி மகளிர் விழிப்புணர்வு பற்றி பேசினார். மேலும் பெண்களாகிய நம்முடைய பாதுகாப்பிற்கு ரொம்ப முக்கியம் நம்மை ஆளுகிறவர்கள்தான். ஆகவே மகளிர் தினத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் உள்ளது எனவும் அதை பொதுமக்களாகிய நாம் புரிந்து கொள்வது மிக அவசியமான விஷயம் என்றும் பேசினார். பெண்களாகிய நாம் சாலையில் நிம்மதியாக நடந்து செல்லவும், யார் ஆட்சிக்கு வந்தால் பெண்களாகிய நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்து வருகின்ற 2026 தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை நாம் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பது நம் கடமை எனவும் பேசினார். அரசியல்வாதியா எதுக்காக நின்னாரு? ஒழுக்கமும் மரியாதையும் ஒவ்வொரு மனுஷன் கையிலயும் இருக்கு. அத தனி மனிதனா இருக்கும் போதே, தலைவனா இருக்கும் போது இல்ல, தனி மனிதனா இருக்கும் போதே அடிச்சு கூறினது நம்ம தலைவர் தளபதி விஜய் அவர்கள். சரி விட்டுருவோமா? என்னங்க ஒன்ன மட்டும் சொல்றீங்க? அதையெல்லாம் வச்சு நாங்க எப்படி ஒரு மனுஷனை எடை போடுறது? இல்ல, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் யாருக்கு ஞாபகம் இருக்கு? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அதுல சுட்டுக் கொல்லப்பட்ட ஸ்னோலன் அவர்களோட வீட்டுக்கு முதல் போனது யாரு? திமுகவா? அதிமுகவா? இல்ல தளபதியா? யாரு போனா? சொல்லுங்க சார், யாரு போனா? இது எதுவுமே அவர் தலைவரா இருக்கும் போது செய்யல, தளபதியா இருக்கும் போது செய்யல, தனி மனுஷனா இருக்கும் போது இது எல்லாத்தையுமே செஞ்சாரு. கேரளால கரிமான ஒரு கேஸ் நடந்தப்போ ஒரு பையன் சாவுக்கு காரணமான பொண்ணுக்கு தூக்கு தண்டனை உடனே கிடைச்சிருச்சு. ஆனா டெல்லி கேஸ்லயோ பொள்ளாச்சி கேஸ்லயோ இன்னும் உங்களால லீகலா அப்படி ஒரு விஷயத்தை வாங்க முடியுமா? ஏன்? கட்சி சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் இல்லாம நீங்க எப்படி ஒரு லால ஒரு தீர்ப்பு வாங்குவீங்க? அப்போ நம்மள யாரு ஆள்றாங்க அப்படிங்கிறது நம்ம பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மகளிர் தினத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்காதீங்க. மகளிர் தினத்துல பெரும் அரசியல் இருக்கு, அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். 2026 யாரு நம்மள ஆள போறா? யாரு ஆண்டா நீங்க ரோட்ல நிம்மதியா நடந்து போக முடியும்? யாரு நம்ம நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க அப்படிங்கறத நினைச்சு மனசுல வச்சு 2026 யாரு